அன்னைக்கு ராத்திரி கேமை ஆரம்பிச்ச அடுத்த நொடியே இறந்து போன கதிருங்கிற பையன் மறுபடியும் அந்த கேம்ல பேசியிருக்கிறான். அரண்டு போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் குழந்தைங்களும் அழுதுகிட்டே ஏன் எங்களை தொந்தரவு பண்றேன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு கதிர், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, அதுல முதல் ஆசை அசைவம் சமைச்சு எனக்கு பிண்டம் படையல் போடணும்னு கேட்டிருக்கிறான். உடனே பயந்து போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மறுப்பு தெரிவிச்சுட்டு உடனே அந்த கேமை அப்பவே முடிச்சிருக்காங்க. அந்த கேமை நிறுத்தின அடுத்த நொடியே அந்த டியூஷன்ல இருந்து ஒரு பொண்ணு எந்த ஒரு உதவியுமே இல்லாம அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. பயந்து போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மறுபடியும் கேமை ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் கேமை ஆரம்பிச்சு கதிர் கேட்ட எல்லாத்தையும் பண்றதாக கதிருக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச நாள் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்குது. 2 வாரங்கள் கழித்து மறுபடியும் தேவிங்கிற பொண்ணு வழக்கம் போல காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறா. கல்லூரிக்கு சென்ற தேவிக்கு பயங்கரமான அதிர்ச்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருந்தது.